பாஜக எதிர்ப்பு புள்ளியில் திமுகவை விட அதிகமா தாவேக்கா இருக்குமா இல்ல குறைவா இருக்குமா? இதான கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்லியாங்கன்னா எனக்கு சைத்தா மட்டும்தான் எதிரி, எங்களுக்கு பாஜக எதிரிகள் இருக்கீங்க. தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாரோ, நாம் தமிழ் கட்சி ஓட்டு போட்டாரோ, அதிமுக ஓட்டு போட்டாரோ பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி ஆகும்னு சொல்லி நீங்க பேசுனீங்களா இல்லையா? எத்தனை பேட்டிகளை கொடுத்துருக்கீங்க, எடுத்து காட்டட்டுமா? பாஜக எதிரியே இல்லை, சில விஷயங்களே எதிர்ப்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்க இவங்க? நாங்க அடுத்து பாஜக கூட கூட கூட்டணி வைக்க முஸ்லீம் லீக் தயார். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட விஷயத்துக்கு நீங்க எதிர்த்திருக்கீங்களா? சொல்லுங்க, எங்க எதிர்த்தீங்க? எந்த மாநிலத்தில் நீங்க போராட்டம் பண்ணீங்க எதிர்த்து? எத்தனை பேர் சிறைக்கு போனீங்க? எத்தனை பேர் அந்த போராட்டத்தின் மூலியமாக தடியடிக்கு ஆளாகினீங்க? எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனீங்களா? நாதாரி பசங்களை. இஸ்லாமியர்களை கொன்று கொள்பேன் என்று சொல்லக்கூடிய RSS உங்களுக்கு எதிரி இல்லையா? அதுக்கு துணை போற பாஜக உங்களுக்கு எதிரி இல்லையா? வாய்ஸ் ஆஃப் தடாரகி நேயர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் தடாரகி யூடியூப் சேனலை பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், தாவேக்கா ஆட்சி தமிழ்நாட்டில் வந்ததிலிருந்து சில பேருக்கு தலைக்கால் தெரியாம என்ன பேசணும்னு தெரியாம உளறி கொட்டிக்கிட்டே போறாங்க. அப்படி உளறி கொட்டிக்கிட்டே போகக்கூடிய ஆட்கள்ல முதன்மை இடத்துல இருக்கக்கூடிய நபர் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் ஜனாப் காதர் மொய்தீன் அவர்கள். பாஜக எதிர்ப்பு புள்ளியில திமுகவை விட தாவேக்கா சிறந்து பணியாற்றும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பாஜகவை எதிர்க்கிறதுங்கிறது எங்க கொள்கை இல்லை. பிஜேபி எங்க எதிரி இல்லை. நீங்க யாரு நோடுற மாதிரி எங்களுக்கு எதிரிகளே கிடையாது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கும்போது 5 கடமை போல திமுகவை ஆதரிப்பதும் ஒரு கடமைன்னு சொல்லிட்டாரு. சில செய்தியாளர் கேட்கும்போது நான் அப்படியெல்லாம் சொல்லலை, இப்படிதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி செய்தியாளர் கோபமா திட்டி பேசினார். அதன் பிறகு அதுக்கு முன்னாடி மௌலானாக்கள்லாம் மௌலானா யாரு கலைஞர் கருணாநிதியை பாராட்டாரு. உலமாக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு வந்தோடனே உடனே ஒரு மறுப்பு கொடுத்து நான் அந்த எண்ணத்துல அப்படி சொல்லல, இந்த எண்ணத்துல சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தல. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் தங்களுடைய பேச்சுல அதாவது அவருக்கு என்னன்னு சொன்னா திமுக கூட்டணியை ஆதரிக்கும் போது திமுக வானளவு பாராட்டுறது. அப்ப திமுக கூட்டணியை இப்ப விலகிட்டாரு. இப்ப என்ன பண்றாருன்னா தாவேக்கா கூட்டணி இருந்துட்டு தாவேக்காவை வானளவு பாராட்டணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா பள்ளத்துல விழுந்துட்டு இருக்காரு. இதுதான் யதார்த்தம். அந்த அடிப்படையில குமுதம் ரிப்போர்ட்டர் என்கிட்ட ஒரு தமிழ் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியை பார்க்கும்போது ரொம்ப அவர் மீது நாம இது நாள் வைத்திருந்த அந்த ஒரு மரியாதை துப்புர போயிடுச்சு. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அதுல அவர் சொல்றாரு, அந்த நெறியால ஒரு சரியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். பாஜக எதிர்ப்பு புள்ளியில் திமுகவை விட தாவேக்கா முன்னிலை பெறுமா? பாஜக எதிர்ப்பு புள்ளியில் திமுகவை விட தாவேக்கா அதிகமா எதிர்க்குமா அல்லது குறைவா எதிர்க்குமான்ற கேள்வி. அப்ப இந்த கேள்விக்கு பேராசிரியர் பதில் சொல்லணும்னு சொன்னா இப்படி சொல்லியிருக்கலாம், இல்ல திமுக விட அதிகமாகவே தாவேக்கா பாஜக எதிர்ப்பு புள்ளியில சரியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா வேலை முடியுது. ஆனா அதை விட்டுட்டு கேட்ட கேள்வியை பேராசிரியர் தவிர்த்துட்டு என்ன பண்ணாரு, வேற விதமா சொல்றாரு. பாஜக எங்களுக்கு எதிரி இல்லை, எங்களுக்கு யாருமே எதிரி இல்லை, எங்களுக்கு சாத்தா மட்டும்தான் எதிரி. யாரு? எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு சாத்தா மட்டும்தான் எதிரின்றார். இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே முஸ்லிம்களுக்கு சாத்தான் எதிரி தான், பாஜக எதிரி இல்லை, மற்ற யாருமே எங்களுக்கு எதிரி இல்லைன்னு சொல்றாருல்ல. இதில் தான் முரண்படணும். யாருமே எதிரி இல்லைன்னு சொன்னா சாராய வியாபாரி உங்களுக்கு எதிரி இல்லையா? கஞ்சா வியாபாரி உங்களுக்கு எதிரி இல்லையா? போதை வசதி விற்பனை பண்றவங்க உங்களுக்கு எதிரி இல்லையா? இஸ்லாமியர்களை கொன்று கொள்பேன் என்று சொல்லக்கூடிய RSS உங்களுக்கு எதிரி இல்லையா? அதுக்கு துணை போற பாஜக உங்களுக்கு எதிரி இல்லையா? இது ஒண்ணுமே புரியலையே. அப்போ இது போன்ற பேசிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு சில சில்லறைகள், அதாவது அவங்க தாவேக்கா கூட்டணியில் தானே இருக்காங்க. தாவேக்காவுடைய முதல்வர் விஜய் அடிக்கடி சொல்றாரு அல்லு சில்லு. அதே மாதிரி பாரதியில சொல்லணும்னு சொன்னா அந்த அல்லு சில்லுகள், எந்த முஸ்லீம் லீக்கினுடைய அல்லு சில்லுகள் பொது தளங்கள்ல
பேராசிரியர் அப்படி சொல்லல இப்படி சொல்லிட்டாரு, அப்படி சொல்லல இப்படி சொல்லிட்டாரு, இது சொன்னது சரின்னு சொல்லி நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் பாவீங்களா, நான் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதியே ஒரு பதிவு ஒன்று போட்டேன். இந்த முஸ்லீம் லீக்கினுடைய தடுமாற்றத்தை வச்சு பதிவு போட்டேன். தப்பி தவிர இவங்கள மாதிரி முஸ்லீம் லீக் கட்சிக்காரங்களை மத்திய அமைச்சர்களாக பாஜக நியமித்தால் வேலூர் இப்ராஹிமை விட 2 மடங்கு அதிகமாக பாஜக சும்படிப்பாங்கன்னு சொல்லி போட்டுருங்க. அதை வந்து நீ போட்ட பதிவு சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேராசிரியர் வந்து குமுதம் ரிப்போர்ட்டருக்கு பேட்டி கொடுத்துருக்கேன். எதிரியே இல்லைன்னு சொன்னா அப்போ நீங்க எதுக்கு கட்சி வச்சிருக்கீங்க? முஸ்லீம் லீக் எதுக்கு கட்சி வச்சிருக்கீங்க? உங்களுடைய அரசியல் என்ன? அதாவது காஜமில்லத் காலம் வேற, ஜின்னா காஜமில்லத் அந்த காலத்துல இருந்தது வேற. இப்ப நீங்க எதுக்கு அரசியல் பண்றீங்க? அதாவது 2 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, இந்த எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரையும், தேர்தலுக்கு முன்னாடி வரையும் நீங்க என்ன பேசுனீங்க? கொஞ்சம் மனசை கை வச்சு பேசுங்க. தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாரோ, நாம் தமிழ் கட்சி ஓட்டு போட்டாரோ, அதிமுக ஓட்டு போட்டாரோ, பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி ஆகும்னு சொல்லி நீங்க பேசுனீங்களா இல்லையா? எத்தனை பேட்டிகளை கொடுத்துருக்கீங்க, எடுத்து காட்டட்டுமா? அப்போ எதிரி இல்லைன்னு சொன்னா நீங்க ஏன் அப்படி பேசணும்? திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி ஏன் சார் பேசணும்? 1500வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் விழான்னு நீங்க கொண்டாடினீங்களே, அந்த பிறந்த நாள் விழாவில் நீங்க என்ன பேசுனீங்க? முதல்வரை வச்சுக்கிட்டு முதல்வரை வானளவுக்கு புகழ்ந்தீங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழதை விட முதல்வரை வானளவுக்கு புகழ்ந்தீங்களே, என்ன காரணம்? அந்த அற்பத்தனமான 2-3 சீட்டுக்காக தானே. அப்போ உங்களுக்கு வந்து பாஜக எதிரி, இப்போ உங்களுக்கு நண்பன் ஆயிட்டானா? எப்படி தாவேகா வந்து பாஜக விஷயத்துல சாஃப்ட் கார்னர் கையாளுது. இப்போ நாமளும் அப்படி கையாண்டாதான் தாவேகா கிட்ட என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற அற்பத்தனமான பண பதவி ஆசை வெறின்னு சொல்லணும். இதை தவிர உங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியல. நீங்க ஏன் இந்த நிலையில இருக்கீங்க ஒண்ணுமே புரியல. எத்தனை ஆண்டுகளா முஸ்லீம் லீக் வந்து பாஜக தான் எதிரி, பாஜக தான் எதிரின்னு சொல்லிட்டு வந்தீங்களா? நீங்க பாஜகவுக்கு எதிர்க்கலைன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா பொது வெளியில ஒரு விதமான பிம்பத்தை ஏற்படுத்தினீங்களா இல்லையா? பாஜக கொண்டு வந்த சில விஷயங்களை எதிர்ப்பேன்னு சொன்னீங்களா, என்ன விஷயத்தை எதிர்த்து இருக்கீங்க? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட விஷயத்துக்கு நீங்க எதிர்த்து இருக்கீங்களா? சொல்லுங்க, எங்க எதிர்த்தீங்க? எந்த மாநிலத்தில் நீங்க போராட்டம் பண்ணீங்க எதிர்த்து? எத்தனை பேர் சிறைக்கு போனீங்க? எத்தனை பேர் அந்த போராட்டத்தின் மூலியமாக தடியடிக்கு ஆளாகினீங்க? எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனீங்கடா நாதாரி பசங்களை? பாபாரி மசூதி இடிப்புக்கே நீங்க மௌனம் காட்டுவங்க முஸ்லீம் லீக். இன்னைக்கு அவ்வளவு பில்டப்பா சொல்றீங்க. சில விஷயங்களுக்கு நாங்க எதிர்ப்போம், வீதியில் வருவோம். என்ன புடுங்குனீங்க? எந்த வீதியில் வந்து போராடி இருக்கீங்க முஸ்லீம் லீக்? ஒரு விஷயத்த சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியா முழுக்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு இடத்தை காட்டுங்க. மீளாது விழா ஊர்ல நடத்துவீங்க. அது இல்லாம திமுக அதிமுக தோழமை கட்சிகள் எதுனா போராட்டம் பண்ணிச்சுன்னா அங்க போய் முதன்மை ஆளுநர் கொடி பிடிச்சு நிற்பீங்க. கேட்டா என்ன பண்ணீங்க? டைலாக் அடிப்பீங்க. நாங்க வந்து யாரு தெரியுமில்ல, தாய் சபை, நாங்க காகிதம் உள்ள காலத்திலிருந்து நாங்க அப்படிதான் போவோம், இப்படியெல்லாம் அல்லு சில்லு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னீங்க. இப்ப அல்லு சில்லு வேலையோட மோசமான அல்லு சில்லு வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. எதிரியே பாஜகவே எதிரின்னு சொல்லிட்டீங்க. அப்ப நீங்களும் கட்சியை கழிச்சிடுங்க, முஸ்லீம் லீக் கழிச்சிடுங்க. பாஜக எதிரி என்பது முஸ்லீம் லீக் எதுக்கு? நீங்க எம்எல்ஏ எம்பி ஆகி நீங்க சம்பாதிக்கிறதுக்கு சமுதாயத்தை அடகு வைக்கணுமா? அந்த குமுதம் ரிப்போர்ட்டர்ஸ் நெறியாளர் கேட்கிற கேள்வி என்ன? பாஜக எதிர்ப்பு புள்ளியில் திமுகவை விட அதிகமா தாவேகா இருக்குமா இல்ல குறைவா இருக்குமா? இதான கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்லியாங்கன்னா எனக்கு சைத்தா மட்டும்தான் எதிரி, எங்களுக்கு பாஜக எதிரிகள் இருக்கீங்க. எப்படி? என்ன விதமான அரசியல், என்ன விதமான சமூக அரசியல்? நீங்க ஏற்கனவே தேர்தல் நேரங்கள்ல எப்பவுமே சமூக பிரச்சனைகளை முன் வச்சு நீங்க ஒரு தேர்தல் உடன்பாடு பண்ணதே இல்லை. நான் வேணா அடிச்சு சொல்லுவேன். 5 வருஷம் திமுக கிட்ட அண்டி பிழைச்சிங்களையா? கொஞ்சம் கொஞ்சமா அண்டி பிழைச்சிங்களா இல்லையா? எத்தனை கவுன்சிலர் ஆனீங்க நீங்க? எத்தனை பேர்? மாவட்டத்துக்கு ஒருத்தர் 2 பேர் எம்எல்ஏ எம்பி வக்போர்டு சேர்மன் ஹஜ் கமிட்டி உறுப்பினர் உட்காமுக எல்லாத்தையும் நீங்களே தான், நாங்க தான், வேற யாரும் இருக்கக்கூடாது திமுக கூட. இருந்தீங்களா இல்லையா? வேற முஸ்லீம் அமைப்புகளை கூட அப்படியே ஒதுக்கிட்டு நாங்க தான் முதன்மையான அடிமை,
திமுகவுடைய சிறுபான்மை பிரிவு மாரி செயல்பட்டீங்களா இல்லையா? எல்லா வயல்களையும் பாருங்க. நம்ம திமுகவை எதிர்த்து கடந்த திமுக ஆட்சியில் முஸ்லீம் விரோத போக்கை கண்டிச்சு திமுகவை ஏதாவது கொஞ்சம் எதிர்த்தா உடனே நம்மள பாஜக பீட்டிங் அத்தனை வயல்களும் பேசினாங்க சோசியல் மீடியால. இன்னைக்கு அத்தனை வயல்களையும் திமுகவை திட்டுறாங்க. நாங்க திமுக விமர்சனம் பண்றோம்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போது விமர்சனம் பண்ணடா. உங்களை மாரி இறைஞ்சி தின்னுட்டு இப்போ வந்து விமர்சனம் பண்ணலாங்க. நீங்க அன்னைக்கு இறைஞ்சி தின்னீங்க. அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அவன் கொடுக்குற காசுக்காகவும் அவன் கொடுக்கக்கூடிய பதவிக்காகவுமே மண்டிட்டு கடந்தீங்க. திமுக திமுக. இன்னைக்கு ஒரு துண்டு அதிகமா போட்டிருக்கான் தாவேக்கா, எலும்பு துண்டு. அங்க ஒரு துண்டை கவிக்கிட்டு தான் அவ்வளோ கவிட்டு அங்க வந்து என்ன பண்ணீங்க? நீங்க திமுக ஜாலரா போட்டுருந்தீங்க. இன்னைக்கு 2 துண்டு உங்களுக்கு கிடைச்சோன்னு அதனால திமுகவை தாக்குறீங்க. இதுதான் தவறுங்க. சமூகத்துக்கு எதிராக இருக்கும் போது தாக்கி பேசணும். திமுக இல்ல யாரா இருந்தாலும் தாக்கி பேசணும். இன்னைக்கு திமுக எதிர்கட்சியா இருக்கான், அவனை எதுக்கு தாக்குறீங்க? அவனை எதுக்கு எதிர்த்து பேசுறீங்க? இப்போ தாவேக்கா இருக்கான், விஜய முதல்வரா. என்ன நடந்தது? நீங்க கூட்டணியில இருக்கீங்க. கடந்த பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு ஆடு மாடு அறுக்கிறது, பொது இடங்களை அறுக்கிறதுக்கு நீதிமன்றம் தடை விதிக்குது. கேட்டா நீதிமன்றம் தானே தடை. முக்தா கூங்கல, நீதிமன்றம் தடை விதிக்கல. தமிழக அரசு சார்பா எதிர்ப்பு பண்ணாங்கன்னா நீதிமன்றம் என்ன பண்ணுவோம்? நீதிபதிகள் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணுவாங்க. தமிழக அரசு என்ன பண்ணிச்சுன்னா அந்த மனுக்கு எந்த எதிர்ப்பும் பண்ணாதனால அந்த மனுதாரருடைய இதுவை எடுத்துக்கிட்டு அவங்க தடை வச்சாங்க. உடனே நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். உள்ளூர்ல ஓனம் பிடிக்க முடியல, வெளியூர்ல போய் வைகுண்டம் பிடிச்சாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டே நமக்கு எதிராக தான் இருக்கான். இப்போ அடுத்தது எடுத்துட்டு வருவாங்க. என்ன பண்றது? இங்க கோர்ட்டுக்கெல்லாம் நமக்கு எதிராக தான் இருக்கு. தமிழக அரசு சரியான முறையில் அட்வொகேட் ஜெனரல் ஆஜராகி அந்த வழக்கில் வாதாடி இருந்த ஆடு மாடு அறுப்பது, பொது இடங்களை அறுப்பது என்பது அந்த குர்பானி விஷயத்துக்கு தடை வச்சிருக்காது நீதிமன்றம். ஆனா இன்னைக்கு வழி ஏற்படுத்திட்டீங்க. இப்போ இந்த தீர்ப்பை வச்சு என்ன பண்ணுவான்? வேற ஒரு மாநிலத்தை ஒரு தீர்ப்பு ஒரு வழக்கு போடுவான். பாருங்க, சென்னை ஹைகோர்ட் இப்படி தீர்ப்பு சொல்லுது. அப்போ நீங்க வந்து ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அந்த குர்பானி விஷயத்துல நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க? அந்த தமிழக அரசினுடைய அசால்ட்டான வேலை வந்து மற்ற மாநிலங்களையும் பரவாது. அதுக்கு முஸ்லீம் லீக் உடந்தையா இருந்திருக்கீங்க, 100% உடந்தையா இருந்திருக்கீங்க. அடுத்தது பிசிஎம் என்கிற முஸ்லீம் இடஒதுக்கீடு, அதுக்கும் வந்து என்ன பண்றாங்க? நீதிமன்றத்தில் எவ்வளோ ஒருத்தர் வழக்கு போடுறாங்க. ஆனா அதுக்கு அரசு தரப்புல சரியான வாதம், எதிர்ப்பு வாதம் வைக்காததுனால அதுக்கும் அப்படிதான் தீர்ப்பு. 2த்துக்கும் ஒரே நீதிபதி தான். அவர் நீதிபதி சங்கி, அது வேற விஷயம் இருக்கட்டு போட்டோம். இப்ப அதுக்கும் சுப்ரீம் கோர்ட்டு போவோம். சுப்ரீம் கோர்ட்டு போய் என்ன கொடுங்க போறீங்க? இதே மாதிரிதான் வந்து வக்பு திருத்த சட்டத்துக்கு திமுக ஆட்சியில் இருக்கும்போது வக்பு திருத்த உமீத் சட்டத்துக்கு வந்து நீங்க என்ன பண்ணீங்க? வழக்கு போட்டீங்க. இப்போ கூட டைலாக் பேசிக்கிறானுங்க உங்க கட்சிக்காரனுங்கெல்லாம். யார் வழக்கு போட்டது தெரியுமான்னு. வழக்கு போட்டு என்ன ஆச்சு? அங்க வழக்கு போட்டிருக்கீங்க, வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் வந்து அந்த உமீத் வக்பு திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டதா இல்லையா? நவாஸ் கனி தான் அங்க வழக்கு போட்டது. அதே நவாஸ் கனி இங்க சேர்மன் ஆயிட்டான். அந்த தீர்ப்பு வர வரைக்கும் பார்த்து நீங்க அமைதியா இருந்தீங்களா? அதுவும் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் 26ஆம் தேதி முதல்வர் அறிக்கை விடுறாரு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வர வரையும் நாங்க வக்பு திருத்த சட்டத்தை நாங்க அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டாரு. ஆனா 29ஆம் தேதி, செப்டம்பர் 29ஆம் தேதி தமிழ்நாட்டில் வக்போர்டு சேர்மனா நவாஸ் கனி நியமனம் செய்யப்படுறாரு. அப்ப முதல்வருக்கு மீறி நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு பிரஷரை கொடுத்து வக்போர்டு சேர்மனா என்ன அவசரம்? ஏன்னு சொன்னா வக்போர்டு சேர்மன் என்பது அடிக்கலாம், கொள்ள காசு, வேற என்ன? இவரை தூக்கி அவரை போடலாம், அவரை தூக்கி இவரை போடலாம். இதை தவிர வேற என்ன பண்ணிருக்கீங்க? இந்த வக்போர்டு வந்து நீங்க சேர்மன் ஆகி என்னைக்காவது ஒரு அப்பாவி, ஏழை, வறுமையில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்களா? அல்லது இந்த வக்போர்டு மூலியமா கல்வி, வேலை, அது மருத்துவம், இதுக்கு எதனா உதவி பண்ணியிருக்கீங்களா? ஏழை கும்பர்களுக்கு திருமணத்துக்கு இந்த வக்போர்டு மூலியமா எதனா பணம் போதா? எதுவுமே இல்லை. மொத்தம் வச்சு கொள்ள அடிக்கு, வேற எதுவுமே இல்லை. கேட்டா பசங்க 2 ஹஜ் பண்ணியிருப்பான், 3-10 உம்ரா பண்ணியிருப்பான், கொள்ளையில போகணுங்க. எல்லாரும் சொல்றேன் நான். இந்த வக்போர்டு வச்சு இவனுக்கு திருநது தான் மிச்சம், வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு கூட ஏன் அலையிறானுங்க? இன்னைக்கு கூட தாவேக்கா கூட கூட்டணி வச்சீங்க. நீ என்ன பண்ணணும்? உண்மையான முஸ்லீம் லீக்கா இருந்தா
காகிதமில்லத்துடைய பேர பிள்ளைகளோ அல்லது காகிதமில்லத்துடைய மாணவர்கள் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கோரிக்கை வச்சிருக்கணும் தாவேக்கா அரசுகிட்ட, நாங்க கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறோம், நீ அமைச்சர் கொடுக்காம போகும், எங்களுடைய இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை நீண்ட நாள் கோரிக்கை, அதை நிறைவேற்றணும், கட்டாய பதிவு திருமண சட்டத்தை இஸ்லாமியர்களுக்கு விலக்களிக்கணும். இப்படி ஏதாவது சமூக பிரச்சனைகளை நீ முன் வச்சு தாவேக்காவுக்கு ஆதரிச்சீங்கன்னா அப்போதானே அந்த சமூகம் உங்களை முன்னாடி தலையில் தூக்கி வச்சு விளையாடும். அதை விட்டுட்டு இன்டர்வியூ கொடுக்கும்போது கேட்கிற கேள்வி ஒன்று, நீ சொல்ற பதில் ஒன்று. பாஜக எதிரியே இல்லைன்னு சில விஷயங்களை எதிர்ப்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்க இவங்க? நாங்க அடுத்து பாஜக கூட கூட்டணி வைக்க முஸ்லீம் லீக் தயார் என்ற ஒரு முன்னோட்டம் தான் பேராசிரியர் காதர் மொழியினுடைய பேட்டி இருக்கு. நிச்சயமா இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படியே விட்டு சொன்னா ஒட்டுமொத்தமான சமூகத்தையும் இவங்க வேறு விதமான திசை திருப்பி அந்த இஸ்லாமியுடைய உணர்வுகளை மழுங்கடிக்க செய்வாங்க. இளைஞர்களை, சமுதாய பெருங்குடி மக்களை நிச்சயம் இது போன்ற விஷயங்களை கண்டிக்காம விட்டீங்கன்னா இது மோசமான நிலைக்கு போயிடும் என்பதை இதன் மூலியமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.